சார் காவல்துறை அதிகாரியும் அதே மாதிரி ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுற சிலரும் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, இரவில் படுத்தா எவ்வளோ நேரம் ஆனாலும் தூக்கமே வர்றதில்ல. ஆனால் விடியற்காலை ஒரு 4-5 மணிக்கு பிறகு நல்லா தூக்கம் வருது. ஆனால் அந்த டயத்தில் எழுந்துச்சி கிளம்பணுங்கிறதுனால தூங்க முடியல. எப்போவுமே விடியற்காலையில் தான் தூக்கம் வருது, இரவில் படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது. இது என்ன ப்ராப்ளம்? இது எப்படி சரி செய்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர்? அதாவது நாம் நேச்சுரல் சிஸ்டத்தை வயலேட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அது போலீஸ் ஆஃபீஸருக்கும் சரி, ஐடி எம்ப்ளாய்க்கும் சரி, அல்லது இதை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சரி, நேச்சுரல் சிஸ்டத்தை வயலேட் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் சிஸ்டத்தை வயலேட் பண்ணும்பொழுது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பாடிக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. சர்க்காடியன் ரிதம் சொல்லுவாங்க, சர்க்காடியன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது சைனீஸில் அந்த பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் நிறைய நம்ம யோகிகள் மகான்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த ரிதம் மார்னிங் 3 o'clock இருந்து திருப்பி எங்கேயும் அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு அந்த ரிதம் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிதம் நம்ம அதை கோஆப்ரேட் பண்ணணும். அந்த ரிதம் கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணாமல் நம்ம எகெயின்ஸ்டாக பண்ணும்போது அது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது. இப்போது ஷிஃப்டில் இருப்பாங்க, வேறு நிறைய காரணங்கள் இருக்குது, நிறைய காரணங்கள். அது இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம வயலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரெயின் அஃபெக்ட் ஆகிடும். பிரெயின் செக்ரட்டரியேட் மாதிரி இந்த பாடி ஃபுல்லாக எல்லா ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின் தான். அந்த பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமோ செக்ரட்டரியேட்லேருந்து அந்த டிபார்ட்மெண்ட் மாற்றி மாற்றி கொடுக்கும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கும். டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கொடுக்கும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? கன்ஃபியூஸ் தான் ஆகும் கவர்மெண்ட்டில். அதே மாதிரி பிரெயின் உங்கள் பாடி சிஸ்டத்துக்கு என்னென்ன ஆர்கன்ஸுக்கு என்னென்ன சிஸ்டத்துக்கு ஆர்டர் கொடுக்கணுமோ அதை கலாச்சாரி மாற்றி மாற்றி கொடுக்கும். பிகாஸ் ஆஃப் த இம்பேலன்ஸ் இன் த பிரெயின். பிரெயின் இம்பேலன்ஸ் ஆகிட்டு, பேலன்ஸ் இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆகிட்டு மாறி வரும்போது முறையாக மாறி மாறி கொடுக்கும். அந்த மாதிரி மாறி மாறி கொடுக்கும்போது இந்த மாதிரி தூக்கம் வராது. தூங்க வேண்டிய நேரத்தில் தூக்கம் வராது, சாப்பிட வேண்டிய நேரத்தில் பசிக்கிற நேரத்தில் பசிக்காது. ஸோ என்னென்ன விஷயத்தை கொலாப்ஸ் பண்ணுறோமோ அப்போது பிரெயின் அதற்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். ஸோ 4 மணிக்கு தூங்குறதுன்றது முழுக்க முழுக்க உங்கள் பிரெயின் அஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இமீடியட்டாக உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்டாலும் சரியாக, நீங்கள் எந்த மருந்து சாப்பிடுங்க, எந்த சுற்றுலானாலும் சாப்பிடுங்க, எந்த டாக்டர்னாலும் சாப்பிடுங்க, நார்மலாக அன்டில் யூ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான மெடிசன்ஸை நீங்கள் ஹெர்பல் மெடிசன்ஸ் சொல்லுங்கள், உடனே மருந்து மத்திய உணவு அந்த மாதிரி முறையாக நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு வரலாம். நான் ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம் சார் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, மாற்றம் வர மருந்து சாப்பிட்டு வேஸ்ட்டு தான். இங்கே மருந்து உணவே மருந்து மத்திய உணவு கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன். மருந்துலாம் வெறும் மருந்து மட்டுமே கிடையாது. ஸோ என்டையராக உங்கள் மூளை சிஸ்டம் பாதிச்சிருக்கு, நரம்பு மண்டலம் பாதிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுக்கு மூளையை குளிர வைக்கின்ற, மூளையை சரிப்படுத்துகின்ற சில உணவுகளை எடுத்துக்கிட்டு வாழ்க்கை முறையில் உங்கள் மாற்றங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு சில மூலிகை மருந்துகளை எடுத்திங்கன்னா அந்த டைமுக்கு நீங்கள் தூங்கலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் அதை முறையாக எடுக்காமல் வரும்பொழுது இது பின்னாடி பிரெயின், பிபி, நர்வஸ் சிஸ்டம், ஃபிட்ஸு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான முன் அறிவுறுத்தல்கள், ப்ரீ இண்டிகேஷன்ஸ். இந்த ப்ரீ இண்டிகேஷன்ஸை இப்போவே பார்த்து சரி பண்ணிவிட்டு தூக்கம் எப்போ தூங்கணும்? 9லேருந்து 12க்குள்ள நல்லா டீப் ஸ்லீப் தூங்கணும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இந்த மாதிரி தூங்க முடியுமா சாப்பிட்டு கேட்காதீங்க. தூங்கணும், தூங்கலைன்னா நம்ம பாதிப்போம், அவ்வளோதான். யாரும் தண்டிக்க போகிறதில்லை. நைட்டில் 9 to 12 தூங்குறதுக்கு கரெக்டான டைம் அது. அந்த டைம் தூங்கணும். இன்கேஸ் முன்னே பின்ன லேட் ஆச்சுன்னா கூட 12 to 3 கம்பல்சரியாக தூங்கிடணும். 12 to 3 எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் இதில் எக்ஸப்ஷனே கிடையாது. யாருக்குமே எந்த தொழிலில் இருக்கேன் யாராக இருந்தாலும் இதுக்கு எக்ஸப்ஷனே கிடையாது. 12 to 3 கம்பல்சரியாக தூங்கணும்.
ஆஃப்டர் 3 தூக்கத்தை முடிச்சிடும். இந்த சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும். உலகமே ஒரு தப்பான ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது நாமளும் தப்பான போகணும்னா நானும் அது மாதிரி தான் அனுபவிச்சாகும். அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் நாட் ஒன்லி இந்த ப்ராப்ளம் எல்லா நோய்களிலிருந்து வெளியே வர முடியும். ஸோ அந்த வெடிகாலத்தில் தான் தூங்குறேன், எனக்கு அப்போ தான் தூக்கம் வருது அப்படின்னா உங்கள் நர்வஸ் சிஸ்டம் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமும் பிரெயினும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, அஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை அலர்ட்டாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக எடுத்துக்காமல் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அலர்ட்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கான்கர் பண்ணி வெளில நார்மல் ஹெல்த்துக்கு வரலாம், நல்லா நிம்மதியாக நைட்டில் தூங்கலாம். ஸோ டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு.